நண்பரே, என் இன்பமே, என் மதுரமே, ஸ்தோத்திரம். என் நேச தந்தையே, என் அன்பின் ரட்சகா, என் இன்ப ராஜாவே, ஸ்தோத்திரம். மீண்டும் என் நண்பரே, என் இன்பமே, என் மதுரமே, ஸ்தோத்திரம். என் நேச தந்தையே, என் அன்பின் ரட்சகா, என் இன்ப ராஜாவே, ஸ்தோத்திரம். ஆயிரம் பாடல்களை பாடியே ஸ்தோத்திரம். ஆனந்த தைலத்தால் நிரப்பியே ஸ்தோத்திரம். ஆயிரம் பாடல்களை பாடியே ஸ்தோத்திரம். ஆனந்த தைலத்தால் நிரப்பியே ஸ்தோத்திரம். அற்புதங்கள் ஞானித்தேன், அதிசயங்கள் ஞானித்தேன், அன்பரே இன்பமே ஸ்தோத்திரம். அற்புதங்கள் ஞானித்தேன், அதிசயங்கள் ஞானித்தேன், அன்பரே இன்பமே ஸ்தோத்திரம். என் நண்பரே, என் இன்பமே, என் மதுரமே, ஸ்தோத்திரம். என் நேச தந்தையே, என் அன்பின் ரட்சகா, என் இன்ப ராஜாவே, ஸ்தோத்திரம். ஆவியில் ஆராதனை செய்துமே ஸ்தோத்திரம். அனுதினமும் அன்பினால் நிறைந்துமே ஸ்தோத்திரம். ஆவியில் ஆராதனை செய்துமே ஸ்தோத்திரம். அனுதினமும் அன்பினால் நிறைந்துமே ஸ்தோத்திரம். அஞ்சிடாமல் வாழ்ந்திட, சத்துருவை ஜெயித்திட, அடைக்கலமே மறைவிடமே ஸ்தோத்திரம். அஞ்சிடாமல் வாழ்ந்திட, சத்துருவை ஜெயித்திட, அடைக்கலமே மறைவிடமே ஸ்தோத்திரம். என் நண்பரே, என் இன்பமே, என் மதுரமே, ஸ்தோத்திரம். என் நேச தந்தையே, என் அன்பின் ரட்சகா, என் இன்ப ராஜாவே, ஸ்தோத்திரம். பரிபூரண ஆனந்தமே உம் சமூகம் ஸ்தோத்திரம். நித்திய பேரின்பமே வலது பக்கம் ஸ்தோத்திரம். சொல்லுவோம். பரிபூரண ஆனந்தமே உம் சமூகம் ஸ்தோத்திரம். நித்திய பேரின்பமே வலது பக்கம் ஸ்தோத்திரம். ஆலோசனை தந்தீரே, கண்மணி போல் காத்தீரே, கீழகமே துர்கமே ஸ்தோத்திரம். ஆலோசனை தந்தீரே, கண்மணி போல் காத்தீரே, கீழகமே துர்கமே ஸ்தோத்திரம். என் நண்பரே, என் இன்பமே, என் மதுரமே, ஸ்தோத்திரம். கரங்களை தட்டி என் நேச தந்தையே, என் அன்பின் ரட்சகா, என் இன்ப ராஜாவே, ஸ்தோத்திரம். காலடிகள் வழுவாது காத்தீரே ஸ்தோத்திரம். காலத்தில் ஆலோசனை தந்தீரே ஸ்தோத்திரம். காலடிகள் வழுவாது காத்தீரே ஸ்தோத்திரம். காலத்தில் ஆலோசனை தந்தீரே ஸ்தோத்திரம். செட்டைகளின் நிழலிலே என்னை மறைத்து கொண்டீரே, உன்னதரே சுதந்திரமே ஸ்தோத்திரம். செட்டைகளின் நிழலிலே என்னை மறைத்து கொண்டீரே, உன்னதரே சுதந்திரமே ஸ்தோத்திரம். என் நண்பரே, என் இன்பமே, என் மதுரமே, ஸ்தோத்திரம். என் நேச தந்தையே, என் அன்பின் ரட்சகா, என் இன்ப ராஜாவே, ஸ்தோத்திரம். ஆயிரம் பாடல்களை பாடியே ஸ்தோத்திரம். ஆனந்த தைலத்தால் நிரம்பியே ஸ்தோத்திரம். ஆயிரம்
தைலத்தால் நிரம்பியே ஸ்தோத்திர. அற்புதங்கள் ஞானிப்பேன், அதிசயங்கள் ஞானிப்பேன், அன்பரே இன்பமே ஸ்தோத்திர. அற்புதங்கள் ஞானிப்பேன், அதிசயங்கள் ஞானிப்பேன், அன்பரே இன்பமே ஸ்தோத்திர. என் அன்பரே என் இன்பமே என் மதுரமே ஸ்தோத்திரம். என் நேச தந்தையே, என் அன்பின் ரட்சகா, என் இன்ப ராஜாவே ஸ்தோத்திரம். என் அன்பரே என் இன்பமே என் மதுரமே ஸ்தோத்திரம். என் நேச தந்தையே, என் அன்பின் ரட்சகா, என் இன்ப ராஜாவே ஸ்தோத்திரம். கரங்களை தட்டி இந்த பாடலை பாடுவோம். அடைப்பவனில்லை, நீ கட்டினா அதை இடிப்பவனில்லை. நீ திறந்தா அடைப்பவனில்லை, நீ கட்டினா அதை இடிப்பவனில்லை. இல்லை இல்லை இல்லை, நீ வாசலை அடைப்பவனில்லை. இல்லை இல்லை இல்லை, என்னை இருப்பவன் பூமியில் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவனில்லை. இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. கர்த்தரை போல பரிசுத்தமுள்ளவர் பூமியில் இல்லையே. கர்த்தரை போல வல்லமையுள்ளவர் ஒருவரும் இல்லையே. கர்த்தரை போல பரிசுத்தமுள்ளவர் பூமியில் இல்லையே. கர்த்தரை போல வல்லமையுள்ளவர் பூமியில் இல்லையே. பலவானின் வில்லை உடைத்து கீழே தள்ளுகிறார். பலவானின் வில்லை உடைத்து கீழே தள்ளுகிறார். தள்ளாடும் யாவரையும் உயரத்தில் இருக்குகிறார். தள்ளாடும் யாவரையும் உயரத்தில் இருக்குகிறார். உயரத்தில் இருக்குகிறார். இல்லை இல்லை இல்லை, ஒருவனும் உன் வாசலை அடைப்பது இல்லை. உன் ஆசீரை தடுப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, உன் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. நாசியின் சுவாசத்தால் செங்கடலை அவர் இரண்டாய் பிளந்தவரா. பார்வோன் சேனையை தப்ப விடாமல் கடலில் அடித்தவரா. நாசியின் சுவாசத்தால் செங்கடலை அவர் இரண்டாய் பிளந்தவரா. பார்வோன் சேனையை தப்ப விடாமல் கடலில் அடித்தவரா. சூழ்ந்திடும் வேளையில் பஸ்காட்டு குட்டி. மரண இருளில் சூழ்ந்திடும் வேளையில் பஸ்காட்டு குட்டி. பாதை எங்கள் கூடாரத்தை இன்னும் அணுகாது. அறிக்கையிடுவோம். பாதை கூடாரத்தை என்றும் அணுகாது. பாதை எங்கள் கூடாரத்தை என்றும் அணுகாது. பாதை எங்கள் கூடாரத்தை என்றும் அணுகாது. என்றும் அணுகாது. இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என்னை அழைப்பவன் பூமியில் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என்னை அழைப்பவன் பூமியில் இல்லை. நீ திறந்தா அடைப்பவன் இல்லை. நீர் கட்டினா அதை இடிப்பவன் இல்லை.
எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே. எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே. எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. நான் ஒருவன் மாத்திரம் நீந்திருக்க, வாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். ஒருவன் மாத்திரம் நீந்திருக்க, வாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவன் தலையசைப்பார், ஜெபிக்க ஜெபிக்க அவன் தலையசைப்பார். நெருப்பாய் இறங்கிடுவார், என் தெய்வம் நெருப்பாய் இறங்கிடுவார். ஆவியே 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 ஆவியே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அசைவாடும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. வழிமாறி கீழ்தட்டில் படுத்தாலும் வார்த்தை தெய்வம் நம்மை பின்தொடர்வார். வழிமாறி கீழ்தட்டில் படுத்தாலும் மாறட்டும், குடலானவர்கள் சுவையாகட்டும் தொடர்வார். வழிமாறி கீழ்தட்டில் படுத்தாலும் நம்மை பின்தொடர்வார். வழிமாறி கீழ்தட்டில் படுத்தாலும் வார்த்தை தெய்வம் நம்மை பின்தொடர்வார். நான் கடலின் அலை நோக்கி குதித்தாலும், கடலின் அலை நோக்கி குதித்தாலும் மீனை கொண்டு மீட்பார், என் ஜீவனை மீனை கொண்டு மீட்பார். ஆவியே 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 ஆவியே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. கோரி தாற்று நீர் வற்றி போனாலும் வற்றாத ஜீவனதி நமக்கு உண்டு. ஏரி காற்று நீர் வற்றி போனாலும் வற்றாத ஜீவனதி நமக்கு உண்டு. பின்னிட்டு பாராமல் முன்னடப்பே, பின்னிட்டு பாராமல் முன்னடப்பே. அழைத்தவர் கரம் நடத்தும், என்னை அழைத்தவர் கரம் நடத்தும், அழைத்தவர் கரம் நடத்தும், உன்னை அழைத்தவர் கரம் நடத்தும், நம்மை அழைத்தவர் கரம் நடத்தும், அழைத்தவர் கரம் நடத்தும், நம்மை அழைத்தவர் கரம் நடத்தும். ஆவியே 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 ஆவியே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும்
அனலாகும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அப்படி எழுப்பி நின்று அசைவாடும் எனக்கு அசைவாடும் என்னை அனலாக்கும். அல்லேலூயா. அசைவாடும் அனலாகும் எங்கள் ஜபமா இருக்கட்டும். அல்லேலூயா. தேவையில்லாத காரியங்கள் பரிஷ்கரிக்கப்படுவதாக. பலவீனங்கள் மாறட்டும், பாவங்கள் மாறட்டும். மனுஷரால் கூடாதது தேவரால் கூடும். Hallelujah, 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 hallelujah. நீ பரவி போகிறாராய் நீ மாறுவாய். நீ பரவி போகிறாராய் நீ மாறுவாய். நீ பரவி போகிறாராய். ஆண்டவரிடத்தில் உன்னை ஒப்பு கொடுத்தபடியினால் ஆபிரகாமுக்கு ஒரு அடி நிலம் கூட இல்லை. வயது சென்றவனாய் இருந்தான். கண்கள் மங்க தொடங்கினது. சாராளுடைய கர்ப்பம் செத்ததாக இருந்தது. ஆனால் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன ஆண்டவருடைய வார்த்தையை நம்பினான். அவன் ஒருவனாய் அல்ல, 2 ஜாதிக்கு அவன் தகப்பனாய் மாறினான். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவர் உன்னை, இந்த வார்த்தையை கேட்கிற சிலரை பலருக்கு ஆசீர்வாதமாக ஆண்டவர் மாற்ற விரும்புகிறார். அவருடைய குடும்பத்தின் பிள்ளைகளுக்கு சிலர் ஆசீர்வாதமாக மாற்றாரு. அதே நேரம் மற்றவர்களுக்கும் நீ ஆசீர்வாதமாக இருப்பார். எனக்கு ஒரே மகள், என் மகளுக்கும். அடுத்த வார்த்தையை நான் சொன்னால் உங்களை தான் சொல்கிறீங்க, நீங்கள் புரிஞ்சுக்கிடுவீங்க. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், ராஜ்யங்களுக்கு கர்த்தர் உன் சந்ததியை ஆசீர்வாதமாக மாற்றுவார். எனக்கு மடியில் ஒரு குழந்தை இல்லை அப்படின்னு இங்கே வந்திருந்தீங்கன்னா கர்த்தர் சொல்கிறார், மருத்துவத்தை காட்டிலும் என்னை நீ பிடித்துக்கொள். ரெபெக்காளின் ஆண்டவரை பிடித்துக்கொள். சாராளின் ஆண்டவரை பிடித்துக்கொள். கடற்கரைக்கு செல்லுகிறான். பகலிலே நட்சத்திரங்களை பார்க்க முடியவில்லை. கர்த்தர் சொன்னார், இந்த மணலை போல உன்னை ஆசீர்வதிப்பேன்னு. மாலையில் போகிறான், மணலை பார்க்க முடியலை. கர்த்தர் சொல்கிறாரு, இந்த நட்சத்திரத்தை போல உனக்கு ஒரு சந்ததி தருவேன்னு. 2 சந்ததிக்கும் அவன் தகப்பனானா. கேரி தாறு வற்று போகலாம், ஜீவ நதி வற்று போகாது. நம்புகிறவர்கள் கரங்களை தட்டி ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆசீர்வதிப்பீராக, அற்புதங்களை செய்வீராக. எங்களையே பறந்து விரிந்து ஓடுகிற நதியாக, சந்தன மரமாக, ஹல்லேலூயா, கர்த்தருடைய மகிமைக்கென்று நாட்டப்பட்ட விருட்சங்களாக நீர் மாற்றுகிறபடினால் கரங்களை தட்டி நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆராதனை மீதி பகுதியை தொடர்ந்து வழி நடத்தும் இயேசுவின் மூலம் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமீன், ஆமீன். இன்று கர்த்தருடைய செய்தியை நம் நடுவில் கொடுக்க ரெவரண்ட் ஜேசுதாஸ் அவங்க வர்றாங்க. இவங்க யாருன்னு யாருக்காவது தெரியுமா? உங்களுக்கு தெரியுது, உங்களுக்கு தெரியுது. லிங்கநாதன் பிரதர், உங்க யார் தெரியுமா? யாரு சொல்லுங்க, பெண்கள் பக்கம் யாரு? ஜெனியுடைய தகப்பனார். ஜெனி யாரு? ஜோசுவாவுடைய மனைவி. ஜோசுவா யாரு? அப்பப்போ பாஸ்டர் பக்கத்தில் வந்து நிற்பாரு அப்படின்னு சொல்லக்கூடாது. சரி, நல்ல கர்த்தருக்கு மகிழ்ச்சியாக இருங்க. அவங்க ஒரு முதிர் வயதுள்ள ஒரு ஊழியர், அனுபவம் உள்ள ஊழியர். சினட் ஆஃப் பெண்டிகாஸ்டில் அவங்க பிரசிடெண்ட்டாக பல காலங்கள் இருந்தவர். ஊழியத்திலே அனுபவம் உள்ளவங்க. இந்த மதுரையில் இப்படி அவங்க கோட் போட்டு வந்திருக்கிறாங்களே அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. அவங்க கோத்தகிரியிலேருந்து வந்திருக்கிறாங்க. என்ன ஊட்டி அதை சார்ந்தவர்கள். கர்த்தருடைய வார்த்தையை அவர்கள் நமக்கு கொடுக்கிறார்கள். என்ன நான் சொன்னது போல் அந்த கிளாக் இல்லை, உங்கள் வாட்ச் படி இப்போ 11:10 அதுக்கு தான் கொடுக்குறோம். அதனால் அவங்க 11:55க்கு முடிப்பாங்க. அதுக்கப்புறம் நான் பிறந்தநாளுக்கு ஜெபித்து கன்க்ளூட் பண்ண விரும்புகிறேன். அவர்களை கரங்களை தட்டி உற்சாகமாக வரவேற்போம்.
சிலர் கரங்களை தட்டலை. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அவர் பேச வேண்டாம் அப்படின்னு. நல்லா கரங்களை தட்டி, உங்கள் பாஸ்டர் பேச வந்தாலே கரங்களை தட்டி நீங்கள் வரவேற்கணும். God bless you. God is good all the times in my life. Hallelujah. கர்த்தர் நல்லவர், எப்போதும் நம்மளோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நேரத்திலே அருமை பாஸ்டர் அவர்களுக்கு நன்றி சொல்கிறேன். உங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பான பாஸ்டர், எப்பொழுது நான் ஃபஸ்ட்டு என்னுடைய மகளுடைய வீட்டுக்கு வந்தார், அப்போ பார்க்கும்போதே அவருடைய ஸ்மைலிங், நல்ல அருமையான ஒரு போதகரை நீங்கள் பெற்றிருக்கிறபடியினால், நல்ல போதகர் தான் நல்ல ஆடுகளை மேய்க்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் அனுதினமும் தேவனோடு உறவாட வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தமும் திட்டமுமாய் இருக்கிறது. ஏதோ ஒரு நாளில் ஆண்டவரை அறியாத நாளிலே ஆண்டவரை அறிந்து கொண்டேன் என்று சொல்லி அந்த வழியிலே அந்த ஒரு நாளுடைய இரட்சிப்பின் நாட்கள் மாத்திரம் போதாது. எப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டோமோ அந்த நாளிலிருந்து ஆண்டவருடைய வருகை வரைக்கும், கர்த்தருக்கு சித்தமானால் நாம் உயிரோடு இருக்கும் நாள் வரைக்கும், இந்த பிகினிங் அண்ட் த எண்ட், ஆரம்பம் முதல் முடிவு நாள் வரைக்கும் ஆண்டவரோடு நாம் இடைப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டமும் சித்தமுமாய் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே கடந்த நாட்களிலே என்னுடைய மருமகன் கூப்பிட்டு சொன்னார், இப்படி நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை வர முடியுமா அப்படின்னு. நான் எப்பொழுதுமே சரி கேட்டால் கொஞ்சம் யோசித்து தான் சொல்லுவேன். நான் டக்குன்னு என்ன சொல்லிட்டேன், யோசிக்காமையே சரி வரேன்னு சொல்லிட்டேன். அப்போ வரேன்னு சொன்ன பின்னால் தான் நான் யோசித்தேன், ஜெபித்தேன். என்ன ஆண்டவரே பேச, நிறையா பைபிளை பற்றி நிறையா தெரியும். ஏஜி சபை எனக்கு புதிதல்ல. 40 வருஷங்காலமாய் இடைப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு சபை. அல்லேலூயா. தனிப்பட்ட முறையில் இண்டிபெண்டனாய் ஊழியம் செய்தாலும் ஏஜி சபையோடு எனக்கு அதிக பங்குண்டு. மலேசியா MBTI பைபிள் காலேஜ் ஏஜி சபை, அதில் ஏறக்குறைய ஒரு 9 வருடம் டீச் பண்ணியிருக்கிறேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். த மில்லியன் ஆஃப் காட், வெளிப்படுத்தின விசேஷத்தை. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே நல்லா தெரியும், நல்லா அறிந்திருக்கிற. என்ன ஆண்டவரே, நான் போய் சரி சொல்லிட்டேன், நான் என்ன ஆண்டவரே பிரசங்கம் பண்ணுன்னு சொல்லும்போது திடீர்னு அப்படியே பேசி ஜெபம் பண்ணிட்டு அப்படியே நடந்து கொண்டு ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். நிரப்புங்கிற ஒரு வார்த்தை என்னோடய உள்ளத்திலே ஆண்டு போட்டார். அல்லேலூயா. நிரப்பு, ரீஃபில். அல்லேலூயா. ஆகவே இந்த ரீஃபில், நிரப்பு என்கின்ற இந்த வார்த்தை வைத்து உங்களோடு நான் இந்த மத்தியான வேளையிலே பகிர்ந்து கொள்கிறேன். கர்த்தர் எனக்கு இந்த வார்த்தை, எனக்கும் உங்களுக்கும் எதை வைத்திருக்கிறார் என்பது நான் அறியேன். அல்லேலூயா. ஆவியானவர் தாம்தே அறிவார். எனக்கு கொடுத்த வசனங்களிலே நான் இந்த வார்த்தையை வைத்து ஜெபிக்கும்போது என்னுடைய இருதயத்திற்கும் என்னுடைய ஆத்மாவுக்கும் வந்த வசனம் எபேசு நிருபம் 2ஆம் அதிகாரம் 8வது வசனம். அல்லேலூயா. எபேசு நிருபம் 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசியுங்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு இரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு இரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. அப்போஸ்தலன் பவுல் எபேசு சபைக்கு எழுதுகிறார். அப்போஸ்தலன் பவுல் எபேசு சபையை 1ஆம் நூற்றாண்டிலே அவர் ஸ்தாபிக்கிறார். முதலாவது தான் அறிந்த அறிவின் ஊற்றாக இயேசுவை தன சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட அப்போஸ்தலன் பவுல் முதலாவதாக தன்னுடைய பிரயாணத்திலே எபேசு சபையை சந்திக்கிறார். எபேசு பட்டணத்திலே ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அவர் சொல்லுகிறதை
நாம் இங்கு பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமையுண்டாவதாக. தேவனுடைய 1வது வசனம் 1ஆம் அதிகாரம். தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலன் பவுல் எபேசிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசிக்கின்ற பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராய் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று சொல்லி, அவர் தன்னுடைய வாழ்க்கையினுடைய சாட்சிகளை, ஆண்டவர் சந்தித்த விதங்களை குறித்து ஜனங்கள் மத்தியிலே சாட்சியை சொல்லி, அந்த சாட்சியின் மூலம் ஜனங்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள். அல்லேலூயா. அப்படித்தான் நானும் நீங்களும் தேவனை அறியாத நாட்களிலே தேவனை அறிந்து கொள்ளும்படியான ஒரு பாக்கியத்தையும் சாக்கியத்தையும் கொடுத்திருக்கிறார். அந்த நாட்களிலிருந்து இந்த நாள் வரைக்கும் ஆண்டவரை பின்பற்றுகிறோம், ஆண்டவரை அறிந்திருக்கிறோம், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறோம், வளர்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படி வளர்ந்து வருகிற வேளையிலே சிச்சுவேஷன் கேன் சேஞ்ச். அல்லேலூயா. சூழ்நிலைகளானது மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றுகின்றதாக இருக்கிறது. ஆகவே சூழ்நிலைகள் மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றும்போது நம்முடைய வாழ்க்கையுடைய தரமானது மாற்றப்படுகிறதா இருக்கிறது. ஆவிக்குரிய கோணத்தை விட்டு கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. உலக பிரகாரமான காரியங்களிலே தானாக, இயல்பாக, நேச்சுரலாக, ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்கிறது? மாறுகிறதா இருக்கிறது. அதைத்தான் அப்போஸ்தலன் பவுல் இங்கு சொல்லுகிறார். எபேசு சபையே, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக, நீர் இப்படியாக இருந்து வந்தாய் என்று சொல்லி 1ஆம் அதிகாரத்திலிருந்து 2ஆம் அதிகாரத்தை துவங்கின அந்த வார்த்தைகளை குறித்து இங்கு சொல்லப்படுகிறது. ஆகவே பிரியமானவர்களே, இதிலிருந்து தேவனாகிய கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற இந்த கடைசி நாட்களுள்ள பாடங்கள் என்ன? பரிசுத்த ஆவியானவர் ஆதியிலே கொண்ட அன்பிலே மறுபடியுமாக புதுப்பிக்கும்படியாக, நிரப்பும்படியாக ஆவியானவர் இன்றைக்கு நம்மளை என்ன செய்கிறார்? கர்த்தர் ஸ்தோத்திரம் வெளிப்படுத்துகிறவராயிருக்கிறார். நான் ரட்சிக்கப்பட்டது உண்மைதான், நான் தெரிந்து கொண்டது உண்மைதான், தேவன் என்னை பெயர் பிரித்தது உண்மைதான். ஆனாலும் என்னுடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு அநேக போராட்டங்கள் இருந்து கொண்டிருக்கிறது. வெளியே சொல்ல முடியாமல், அதை மற்றவரிடத்தில் பகிர்ந்து கொள்ள முடியாமல் துக்கிக்கின்ற எத்தனையோ காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையிலே நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி அநேகர் இன்றைய தேவனுடைய பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள்? கஷ்டப்படுகின்றவர்களாக, துன்பப்படுகின்றவர்களாக, துக்கப்படுகின்றவர்களாக காணப்படுகிறதை இன்றைய சபைகளிலே நாம் காண்கிறோம். ஆகவே பிரியமானவர்களே, தேவனாகிய கர்த்தர் எபேசு சபைக்கு ஞாபகப்படுத்துகிறார். உன்னை நான் வேறு பிரித்தேன், உன்னை அழைத்தேன், உன்னை ஆராதிப்பதற்கு, என்னை ஆராதிப்புக்கென்றே உன்னை தெரிந்து கொண்டேன். ஆனாலும் அதை ரிப்பீட் பண்ணுகிறார். நீ என்ன செய்கிற? விழுந்து போகல. அல்லேலூயா. சோர்ந்து போகாத. மறுபடியுமாக நீ என்ன செய்? புதுப்பித்துக்கொள். அந்த புதுப்பித்துக்குள்ளுடைய வசனம்தான் இங்கு உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானது அல்ல. அப்படி என்று சொன்னால் கிருபை என்பது என்ன? விசுவாசம் என்பது என்ன? ரட்சிப்பு என்பது என்ன? கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கிருபை என்பது கர்த்தர் ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. விசுவாசம் நமக்குள் உருவாகிறது. விசுவாசத்தை கொண்டு ரட்சிப்பு தேவன் மூலம் உண்டாகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அப்படி என்று சொன்னால் கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தும்படியாக தொடர்ந்து அன்றாட வாழ்க்கையிலே நாம் அனுதினமும் புதுப்பித்து கொண்டே இருக்க வேண்டும். தினமும் ஆகாரம் உண்கிறோம், தினமும் ஆடைகளை மாற்றுகிறோம். இப்படியாக அன்றாட வாழ்க்கையிலே நாம் முன்னோடிகளாக வளர்ந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இதை போலத்தான் அனுதினமும் ஆண்டவரோடு உறவாட கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை இங்கு நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அப்படி என்று சொன்னால் கிருபை என்பது என்ன? வாட்ஸ் தி கிரேஸ்? டெல் மீ. எதுங்க? தகுதியற்றவர்களுக்கு தகுதி கொடுக்கிறார், தகுதி இல்லாதவர்களுக்கு தகுதியை கொடுக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்படி என்று சொன்னால்
ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த பரிசுத்தம் என்கின்ற இந்த பொருளுக்கு, பரிசுத்தம் என்கின்ற தேவன், பரிசுத்தம் என்கின்ற இந்த பரிசுத்தத்தை நான் அடையும்படியாக பாவியாக என்னை என்ன செய்கிறார்? அந்த பரிசுத்தத்திற்கு தகுதிப்படுத்துகிறார். அல்லேலூயா. பரிசுத்த தேவன், பரிசுத்த வேதாகமம், பரிசுத்த தேவனுடைய பிள்ளைகள். அல்லேலூயா. ஹோலி ஹோலி ஹோலி, ஹோலி காட், ஹோலி லேண்ட், ஹோலி பைபிள், கர்த்தருக்கு ஹோலி பீப்புள். ஆகவே வேறு பிரிக்கப்பட்டவர்கள், உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்டவர்கள். அப்படி என்று சொன்னால் உலகத்தில் இருந்து வேறு பிரிக்கணும், உலகத்திலிருந்து தனியாக வேறொரு உலகத்துக்கு கொண்டு போவது அர்த்தம் அல்ல. உலகத்துக்குள்ளேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், உலகத்துக்குள்ளேயே கர்த்தர் நம்மளை வைத்திருக்கிறார். உலகத்துக்குடைய இந்த சூழ்நிலையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த இந்த உலகத்துக்குள் இருக்கிற இப்பிரபஞ்சத்துக்குள் இருக்கிற ஜனங்களுக்கு தேவனுக்கென்று பிரித்தெடுக்கிற இந்த தேவனுடைய தேவனாய கர்த்தர் எதை கொண்டு என்ன செய்கிறார்? பிரிக்கிறார் சொன்னால் கிருபையை கொண்டு பிரித்தெடுக்கிறார். அல்லேலூயா. அப்படி என்று சொன்னால் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கிருபை என்பது என்ன? நீங்கள் வேதத்திலே வாசியுங்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம். யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம், யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. ஹல்லேலூயா. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. ஆதியில் என்று சொல்லப்படுவதற்கு அதுக்கு கணக்கு இல்லை, நேரம் இல்லை. இன்றைக்கு நான் எப்பொழுது பிறந்தேன்னு சொன்னால் ஒரு கணக்கு இருக்கிறது. என்னுடைய பிள்ளைகள் எப்பொழுது பிறந்திருக்கிறான்னு சொன்னால் ஒரு கணக்கு இருக்கிறது. இந்த பில்டிங் எப்பொழுது கட்டினார்கள்னு சொன்னால் அதற்கு ஒரு கணக்கு இருக்கிறது. கர்த்தருக்கு உலகத்தில் மனிதனால் உண்டாக்கப்பட்ட எல்லா பொருளுக்கும் ஒரு கணக்கு இருக்கிறது, ஒரு புஸ்தகம் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆனால் தேவனுடைய உலக சிருஷ்டிப்பு, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனாய கர்த்தருடைய படைப்புக்கு கணக்கில்லை. அல்லேலூயா. வேத சரித்திர பிரகாரம் ஜோசிபஸ் என்கிற யூத சரித்திரம் எழுதுகிறான். 6000 வருஷங்களை என்ன செய்கிறார்? கணக்கிட்டு சொல்கிறான். இந்த 6000 வருஷங்கள் என்பது மனிதனுடைய ஜெனரேஷனை வைத்து, தலைமுறை வைத்து கணக்கு போடுகிற ஒரு வருஷம்தான். அல்லேலூயா. ஆகவே 6000 வருஷம் என்பது மனிதனுடைய வளர்ச்சியினுடைய தோற்றம். ஆனால் வானமும் பூமி உண்டாக்கினுடைய வயதானது எந்த ஒரு மனிதனாலும் கணக்கிட முடியாது. ஆதியிலே, இந்த பிகினிங், அல்லேலூயா, ஆதியிலே உண்டாக்கப்பட்ட தேவன், ஆதியிலே பூமி வானத்தையும் உண்டாக்கப்பட்ட தேவன். கர்த்தர் ஸ்தோத்திரம். தேவனிடத்தில் அந்த வார்த்தை வந்தது. நீங்கள் உங்களுடைய பைபிளை பாருங்கள், எப்படி இருக்கு? நான் வாசிக்கிற மாதிரி இருக்கான்னு பாருங்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆதியிலே இயேசு இருந்தார், அந்த இயேசு தேவனிடத்தில் இருந்தார், அந்த இயேசு தேவனாக இருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலகம் உண்டாகாதற்கு முன்பே இயேசு என்கின்ற வார்த்தை தேவனிடத்தில் இருந்தபடியினால் அவருடைய அநாதி தீர்மானத்தின் பிரகாரம் நாம் மனிதன் என்கின்ற மேன்மையான ஒரு படைப்புக்கும் சிருஷ்டிப்புக்கும் உரிய ஒரு பாத்திரமாய் தேவன் தெரிந்து கொண்டபடியினாலே உலகத்தை ஆளுகின்ற மனிதர்களாக நானும் நீங்களும், அதாவது பரிசுத்தவான்கள் இருக்கிறார் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது. ஹல்லேலூயா. எல்லா கரங்களை வைத்து வேறு செய்வோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே ஆதியிலே இருந்த பரிசுத்த தேவன் பரிசுத்த மனிதர்களை தேவனுக்கென்று, தேவனை ஆராதிக்கக்கூடிய ஒரு கூட்டத்தை எழுப்பும்படியாக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருபாய் இருந்த அவனை தள்ளி, கர்த்தர் ஸ்தோத்திரம், அந்த பிளேஸ் இடத்திற்கு கொண்டு செல்வதற்காக என்னையும் உங்களையும் தேவன் தெரிந்து கொண்டார் என்கின்ற அறிவிலே, உத்தம அறிவிலே, பரிசுத்த அறிவிலே நங்கூரம் உள்ளவர்களாய், விசுவாசத்தினுடைய ஆணிவேர் ஆழமாய் பதிக்கப்பட்ட மனித ஒரு பரிசுத்த கூட்டமாய் இன்றைக்கு தேவனாய கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொண்டு இன்றைக்கு நாம் உலகத்தை ஜெயிக்கிற பிள்ளைகளாய் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இப்பிரபஞ்சத்தின் தேவன் எப்பொழுது ஆவிக்குரிய கோலங்களை அழிக்கலாம் என்று சொல்லிதான் கண்காணித்துக் கொண்டிருப்பான்.
ஒருத்தன் மாத்திரம் லைசன்ஸ் வாங்கிட்டு வந்து தேவனிடத்துக்கு போனான். யார் தெரியுமா? அது தெரியுமா? தெரியாது. ஒருத்தன் மாத்திரம் லைசன்ஸ் வாங்கிட்டு தேவனிடத்தில் போய் நின்னான். யோபு சரித்திரத்திலே வாசிக்கிறோம், ஐ எம் பிஸி. யார் சொல்றது? சாத்தான் சொல்லுகிறான். இந்த உலகத்திலே நடக்கிற எல்லா காரியங்களையும் சாத்தான் அறிந்திருக்கிறான். எப்பொழுது என்று சொன்னால், எப்போது நீங்கள் பேசுகிறீங்க, எப்போது மற்றவங்களிடத்த பேசுகிறாங்கங்கிற மாத்திரம்தான் அவன் அறிவிக்க முடியும். புரிஞ்சுக்கொள்ளுங்க, இது புரியுறது கொஞ்சம் கஷ்டமான காரியம். சாத்தானுக்கு நாம் வழிகளை திறக்கிறோம் என்று சொன்னால், அது எப்படி என்று சொன்னால், நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய கிரியைகள், அதில் தான் போட்டு வாங்குவான், பேசி வாங்குவான், உபத்திரவத்தை கொடுத்து வாங்குவான், பிரச்சனை கொடுத்து வாங்குவான், பிரச்சனை கொடுப்பான், உபத்திரத்தை கொடுப்பான், தூண்டி விடுவான். கர்த்தர் ஸ்தோத்திரம். நல்லவைகளை கெட்டவைகளாய் என்ன செய்வான்? திரித்து விடுவான். இதுதான் சாத்தானுடைய வேலை. நான் பிஸியா இருக்கிற யோப சும்மாவா நீர் ஆசீர்வதித்தீர் கேள்வி கேட்கிற சாத்தான். இந்த அதே சம்பவம் தான் இன்றைக்கு உலகத்திலே சபைகளுக்கு தேவனாய் பிசாசு என்ன செய்கிறான்? செஞ்சு கொண்டிருக்கிறான். விசுவாச அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதிலே நாம் கவனமுள்ளவர்களாக, காலம் கடைசி காலம், எண்ட் டைம் எர்த், கடைசி காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கவனமுள்ளவர்களாக, கருத்துள்ளவர்களாக நாம் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். ஆதியிலே இயேசு இருந்தார், அந்த இயேசு தேவனிடத்தில் இருந்தார், அந்த இயேசு தேவனாயிருந்தார். அந்த இயேசு ஆதியிலே தேவனோடு இருந்து உண்டானதொன்றும் இயேசுவால் அல்லாமல் உண்டாகவில்லை. அவருக்குள், இயேசுவுக்குள் ஜீவன் இருந்தது. அந்த இயேசு ஜீவன், அந்த இயேசுவாகிய ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ஜீவன், எந்த ஜீவன்? இயேசு என்கின்ற ஜீவன். அல்லேலூயா. இயேசு என்கின்ற ஜீவனானது மனுஷனுக்கு ஒளியாயிருந்தான். மனுஷனுடைய கண் மறைக்கப்பட்டிருந்தது. மனுஷனுடைய கண்ணை குறித்து பிசிக்கலாக இங்கே சொல்லவில்லை, ஸ்பிரிச்சுவலாய் சொல்லப்படுகிறது. ஆவிக்குரிய கண்கள் அடைக்கப்பட்டிருந்தது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தெரிந்து கொள்ளாமல் இருக்கின்ற காரியத்தை அவன் அறிந்து கொள்ளாதபடிக்கு பிசாசுடைய கிரியைகளானது தடைபட்டு கொண்டே இருந்தது, தடை செய்து கொண்டிருந்தது. இதை அவன் அறிந்து கொள்ளவில்லை. ஆனால் இயேசு என்கின்ற வார்த்தையினுடைய வடிவமானது நீங்கள் வேதத்திலே வாசிக்கும் போது, அப்படியே கீழே அவங்க 14வது வசனத்தை வாசிங்க. அந்த வார்த்தை மாமிசமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்கு உள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானுடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. ஹல்லேலூயா. அந்த இயேசுவானவர் வார்த்தையாக மாறி நமக்குள்ளே மாமிசமாகி நமக்குள்ளே வாசம் பண்ணார். அப்படி என்று சொன்னால், ஆதியிலே இயேசு இருந்த தேவன், அந்த இயேசுவானவர் என்ன செய்கிறார்? வார்த்தையாய் வருகிறார். வார்த்தையாய் வருகிற அந்த இயேசுவானவர் மாமிசமாய் 2026வது வருஷத்துக்கு முன்னால் வந்து மரித்து போனார். அல்லேலூயா. மரித்து அடக்கம் பண்ணப்பட்டதினாலே அந்த இயேசுவை நாம் ஏற்றுக்கொண்டபடியினால் நமக்குள் ஜீவன் வந்தது, மனக்கண்கள் திறக்கப்பட்டது. ஹல்லேலூயா. தாவீது ஒரு இடத்தில் ஜெபிக்கிறார், ஆண்டவரே, உமது வேதத்துள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும். 119 வசனம் சொல்லுகிறது, உமது வேதத்துள்ள அதிசயத்தை காணும்படியாக என் கண்களை திறந்தருளும். திறக்கப்பட வேண்டும். என்னுடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற நஷ்டங்கள், என் வாழ்க்கையில் ஏற்படுகிற பிரச்சனைகள், என் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிற பிரச்சனைகள், போராட்டங்கள், கர்த்தர் ஸ்தோத்திரம், ஏன் வருகிறது? ஒன்று நம்மனால் வரும், மற்றொன்று அவர்களால் வரும். வேதம் சொல்லுகிறது, பிரச்சனைன்னு ஒன்று வந்தா, தப்புன்னு ஒன்று வந்தா, ஒன்று நான் செய்யணும், இல்லாட்டி மற்றவங்க செய்யணும். ஹல்லேலூயா. நான் செய்கிற, அதுதான் அறிந்தும் அதன்படி செய்யாதவன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அறிந்திருக்கிறேன், ஆனால் அதை செய்ய விடவில்லை. அறிந்திருக்கிறேன், ஆனால் செய்ய முடியாமல் போகிறது. அறிந்திருக்கிறேன்,
ஆனால் அதை என்னால் செய்ய என்ன செய்யவில்லை, விடுவதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே நான் செய்கின்ற தவறு அது என்னதான் பாதிக்கும். அறிந்து செய்கிற தவறு மற்றவர்களை பாதிக்கும். அறியாமல் செய்கிற தவறு அது என்னையும் என் குடும்பத்தையும் தான் பாதிக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. கொஞ்சம் கஷ்டம்தான் புரியறதுக்கு, வார்த்தைகளை புரியுறது கொஞ்சம் கஷ்டம்தான். அறிந்து செய்கின்ற தவறு மற்றவர்களை பாதிக்கும். அறியாமல் செய்கின்ற தவறு நம்மளையும் நம்ம குடும்பத்தையும் பாதிக்கும். அல்லேலூயா. இது எப்படி அப்படின்னா, அறிந்து செய்கிற பாவம் இது, அறிந்து செய்கிற தவறு இது, அறியாமல் செய்கிற தவறு இது. இப்பிரபஞ்சத்தின் லோகாதிபதி சில சிந்தனைகளை கொண்டு வருவான். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவ. சரி, இப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து எப்படி நான் விடுதலை அடைய முடியும்? ஐயோ, விடுதலையே இத்தனை வருஷமாக சபைக்கு போகிறேன், இத்தனை வருஷமாக வேத வசனத்தை கேட்குறேன், பாஸ்டர் எனக்காக உபவாசம் ஜெபிக்கிறாரு, எனக்காக கஷ்டப்படுறாரு, எனக்காக ஜெபித்து கொண்டே இருக்கிறாரு, அவர் தூங்குறது இல்லை, அப்போ பாரத்தோடு கஷ்டத்தோடு எனக்காக ஜெபித்து கொண்டே இருக்கிறாரு, என் கஷ்டம் தீர்றதே இல்லை. ஹவ், எப்படி அப்படி என்றால் எப்படி இதிலிருந்து விடுதலை அடைவது? 12வது வசனம் விடுதலை ஆன்சர் பண்ணுற 12வது வசனத்தை வாசிங்க. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவர்களை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படிக்கு அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அல்லேலூயா, ஹல்லேலூயா. அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஏன் சில வேளையில் தடுமாற்றங்களும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் நம்ம என்னென்ன சுமந்து கொண்டே இருக்கிறோன்னு சொன்னால், ஆண்டவர் செய்கிறாரு, விடு விடு விடுன்னு சொல்கிறாரு. நான் விட மாட்டேன், நான் இதையே இப்படி தான் பிடிப்பேன், இப்படி தான் நடப்பேன், இப்படி தான் இருப்பேன், என்னுடைய பிடிவாதத்தை விடமாட்டேன், என்னுடைய அந்த பொசிஷனை விடமாட்டேன் என்று சொல்லி இறுக்கமாய் பிடித்து கொண்டிருக்கும் போது தான் பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை, சோதனைக்கு மேல் சோதனை, கஷ்டத்தின் மேல் கஷ்டம். ஆண்டவர் சொல்லுகிறார், என் நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்து என்னை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ நானும் நீங்களும் தேவனை ஏற்றுக்கொண்டு வாழ்கிறோம். அப்படி என்று சொன்னால் வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறது? the authority people of God. ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளை என்கிற அதிகாரத்தை மறந்து விடுகிறோம். நான் தேவனுடைய மகன், நான் தேவனுடைய மகள், தேவன் என்னை தெரிந்திருக்கிறார், பரிசுத்தமுள்ள தேவனை நான் ஆராதிக்கிறேன், பரிசுத்த பிள்ளையை நான் தெரிந்து கொடுத்திருக்கிறேன். ஆனால் உலகமானது என்ன செய்யல, நீ பரிசுத்தவான் இல்லை, நீ பாவி, நீ பாரு இப்படி பண்ணியிருக்கிற, நீ அப்படி பண்ணியிருக்கிற, இந்த சூழ்நிலைக்கு நீங்கள் வாங்க. இந்த பிரச்சனை நானே அறிஞ்சுதான் இந்த பிரச்சனை வந்திருக்கிறதா, அறியாமல் தான் வந்திருக்கிறதா? ஹல்லேலூயா. அறிந்துதான் வருதா, அறியாமை தான் வருதா? ஃபைண்ட் அவுட், கண்டுகொள்ள வேண்டும். பிரச்சனைகள் எங்கு உருவாகிறது, கஷ்டங்கள் எப்படி வருகிறது, வேதனைகள் எந்த சரீரத்தில் எங்கு இருக்கிறது என்பதை நுட்பமாய் கண்டுகொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். தேவனை அறிகிற அறிவிலை வளருவதற்காகத்தான் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தம் என்கின்ற வேத வாக்கியங்களை நம்முடைய கண்களிலே கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. பிரச்சனைகள் வரும்போது என்ன செய்யக்கூடாது? ஓடக்கூடாது. பிரச்சனை வரும்போது இந்த பிரச்சனைக்கு அவர் எனக்கு பதில் கொடுப்பார், இவர் எனக்கு பதில் கொடுப்பார், அவர் எனக்கு ஆலோசனை கொடுப்பார் என்று சொல்லி ஓடுவதற்கு முன்பாக, தேடுவதற்கு முன்பாக, முதலாவதாக பிரச்சனையை சால்வ் செய்வதற்கு இது என்னால் தான் முடியும், தேவனால் தான் முடியும் என்று சொல்லி உன்னுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு முதலாவதாக அந்த சூழ்நிலையிலே தேவனுடைய சமூகத்திலே என்ன செய்ய வேண்டும்? கேட்க வேண்டும். ஹல்லேலூயா. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்க, அப்ப இவையெல்லாம் கூட கொடுக்கப்படும். யோபு சொன்னது போல, யோபுடைய வாழ்க்கையிலே பிதா சொன்னது போல, சும்மாவா நீர் ஆசீர்வதித்திருக்கிறீர், அவன் உன்னுடைய மகனாயிருக்கிறானே, அந்த சூழ்நிலையில் உண்மை மறுதளிக்கவில்லையே, தன்னுடைய குடும்பம் பிள்ளைகள் எல்லாம் அவனை மறுதளித்து போனார்கள். ஆனால் அவன் என்ன செய்யறான்? உம்மை மாத்திரம் ஜீவனை என்ன செய்யும்? ஜீவனை ஓய் ஜீவனை விடும், உமக்காவது ஏசாவது ஒன்றாவது. இவ்வளோ கஷ்டப்படுற, இவ்வளோ துன்பப்படுற, இவ்வளோ துக்கப்படுற, இப்படியெல்லாம் பிரச்சனைகள் கஷ்டங்களெல்லாம் வருது, நீ எதுக்கு இன்னும் ஏசு ஏசுன்னு ஓடுற? இப்போ இந்த காலங்கள் நடக்குது. அல்லேலூயா. இந்த காலங்களே நடந்து கொண்டிருக்கிற சூழ்நிலை, சிச்சுவேஷன். அல்லேலூயா.
விடுன்னு சொல்கிறாங்க. ஆனால் யோபனில் விடலை. என்னை வாழ வைத்த தேவன், என்னை உருவாக்கின தேவன், என்னை அழைத்த தேவன் கைவிட மாட்டான்னு சொல்லி அவருடைய விசுவாசத்திலே உறுதியாய் நிற்கிறான். வெற்றியை கண்டான். அவனுடைய பின்னான ஆசீர்வாதம் எவ்வளவு எவ்வளவு? ரெட்டத்தினில பல மடங்கு. ஹல்லேலூயா! பல மடங்கு ஆசீர்வதித்தார். இதுதான் தேவனை பற்றுகின்ற வைராக்கியம். வைராக்கியம் என்பதில் தீவிரமாக கொண்டு போகக்கூடாது. வைராக்கியம் பக்தி வைராக்கியமாக இருக்கணும். சங்கீதம் 11 சொல்லுது, பக்தியுள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். அறிந்து கொள்ள வேண்டும். பக்தி உள்ளவனை, பக்தி உள்ளவனை இல்லை. நான் சொல்கிற 2 வார்த்தை இருக்கு. பக்தியா பக்தியா? பக்தி உள்ளவனை இல்லை, பக்தி உள்ளவனை. ஹல்லேலூயா! ஃபெய்த். பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். நாம் பக்தி உள்ளவர்கள், ஆண்டவரை நாம் ஆராதிக்கின்றோம். ஆகவே கஷ்டங்கள் எல்லாம் ஈஸியாக என்ன வேணா எஸ்கேப் பண்ணக்கூடிய வழிகளை கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்து இருக்கிறார். அந்த ஞானத்தை கற்றுக் கொடுத்து இருக்கிறார். கஷ்டம் கஷ்டம், பிரச்சனை பிரச்சனை, வேதனை வேதனை, துக்கம் துக்கம், துன்பம் துன்பம், வியாதி வியாதி, அதையே மைண்டில் ஸ்டோர் பண்ணி வாழ்த்து கொண்டு இருந்தோம் என்று சொன்னால் அந்த மைண்டு ஸ்டோரேஜ் ஆனது நாளுக்கு நாள் என்ன செய்யும்? வளர்ந்து 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 அப்படியே என்ன செய்துவிடும்? தள்ளிவிடும், படுக்க வைத்து விடும். எழுந்து நட. 38 வருஷமாக ஒருத்தர் என்ன செய்கிறான்? பெதஸ்தா குளத்தில் அடியில் படுத்து கொண்டே தான் இருக்கிறான். அவன் நாளை என்ன செய்யலை? 38 வருஷமாக அவன் எந்திரிக்கவே முடியலை. கடைசியாக இயேசு கூட வந்தார். அப்படிப்பட்ட தேவனை நாம் ஆராதிக்கிறோம். அல்லேலூயா! இயேசு கைவிட மாட்டார். கிருபை என்பது இயேசு. இந்த கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். விசுவாசம் என்பது நமக்குரியது. கிருபை என்பது இயேசு. இப்போ விசுவாசம், இந்த விசுவாசத்துக்குள்ளே வருவான். இந்த விசுவாசத்தை குறித்து நம்ம கொஞ்சம் டீப்பாக போவோம். விசுவாசம். விசுவாசம் என்றால் என்ன? எபிரேயர் நிருபம் 11ஆம் அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது. வாசிங்க. நம்பப்படுகிறவரின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயம். ஹல்லேலூயா! அல்லேலூயா! ஆகவே நம்பப்படுகிறவனின் உறுதி, காணப்படாதவைகளின் நிச்சயம். நான் வேற அங்கங்கே வேற கதைக்கு போகாமல் உங்களை பைபிளுக்குள்ளேயே கொண்டு போக விரும்புகிறேன். ஹல்லேலூயா! பைபிள் வசனத்துக்குள்ளேயே கொண்டு போக விரும்புகிறேன். நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயம். அப்படி என்று சொன்னால் நம்முடைய விசுவாசம், the root of faith, growth of life. விசுவாசத்தினுடைய ஆணிவேர் நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சியை தினமும் கற்றுக் கொடுக்கின்றதாக இருக்கிறது. அல்லேலூயா! அப்படின்னு சொன்னால் நீங்கள் எக்ஸாம்பிள் வேதத்தில் ஏராளம் கொடுக்கப்படுகிறது. அந்த எபிரேயர் புஸ்தகத்தில் சொல்லப்படுகிற 11வது வசனத்தை குறித்து நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா விசுவாசத்தினுடைய பட்டியலை குறித்து சொல்லப்படுகிறது. அந்த விசுவாசம் எங்கிருந்து ஆரம்பிக்கப்படுகிறன்னு சொன்னால் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் அந்த விசுவாசம் வளர்ந்து வருகிறது. அங்கு ஆபேலின் காணிக்கை குறித்து சொல்லுகிறார், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஏனோக்கை குறித்து சொல்லுகிறார், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நோவாவை குறித்து சொல்லுகிறார். 4வதாக ஆபிரகாமை குறித்து சொல்லுகிறார். இந்த 4 நபர்களுடைய சரித்திரத்தை வேதத்திலே வாசிக்கும் போது விசுவாசமானது கட்டி எழுப்பப்படுகிறது, தூங்குகிறவனை எழுப்புகிறது, உற்சாகப்படுத்துகிறது, ஆவியிலே நிரப்பப்படுகிறது. ஆவியானவர் நம்மளை நிரப்புகிறவராக இருக்கிறார். ஆகவே பழைய ஏற்பாடு உபாத்தியா இருக்கிறது என்று சொல்லி கர்த்தருடைய வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது என்று சொன்னால் அதிலே ஆண்டவராகிய தேவன் நம்மளை இன்னும் கட்ட விரும்புகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா! ஹல்லேலூயா! ஆபிரகாம் 4வது இடத்துல நான் நிற்க வைக்கிறேன். ஆபிரகாம் விசுவாசம். இந்த ஆபிரகாமை விசுவாசத்துடைய வாழ்க்கையிலே அழைக்கப்பட்ட விதம் அற்புதமாயிருக்கிறது.
அதிசயமாயிருக்கிறது. உங்கள் ஒவ்வொரு இடத்துல நீங்கள் எழும்பி நின்று சாட்சி சொல்வேன்னு சொன்னால், ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே செய்த அற்புதங்களும் அடையாளங்களும் ஏராளமாய் சொல்ல முடியும். அவர் செய்த நன்மைகளை குறித்து எப்பொழுது சந்தோஷத்தோடு நீங்கள் ஆர்ப்பரிக்க முடியும். அல்லேலூயா! அவ்வளவு பெரிய அற்புதங்களை அவர் நம்முடைய வாழ்க்கையிலே, உங்களுடைய வாழ்க்கையிலே செய்து கொண்டிருக்கிறார். எண்ணிலடங்காத நன்மைகளை அவர் செய்திருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆபிரகாம் அழைக்கும்போது ஊர் என்கின்ற கல்தேயர் தேசத்திலிருந்து அழைக்கிறார். ஆபிரகாமுடைய அழைப்பு முதலாவதாக எங்கிருந்து வருகிறது சொன்னால், அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம், கர்த்தர் ஸ்தோத்திரம் 3வது வசனத்தை வாசியுங்கள். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 3வது வசனம். நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு வா என்றார். அல்லேலூயா! உன் ஜனத்தையும் உன் இனத்தையும் விட்டு ஆண்டவரை ஆராதிப்பதற்கு, பரிசுத்தமான தேவனை ஆராதிப்பதற்கு அந்த கூட்டத்தை விட்டு விலக வேண்டும். இப்பிரபஞ்சத்தின் லோகாதிபனுடைய கிரிகளிலிருந்து விடுதலை அடைய வேண்டும். அல்லேலூயா! ஆபிரகாமை அன்ற நாளிலே, சரித்திர நாட்களே, இன்னொன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு 100 வருஷம் 200 வருஷம் பேர் மாற்றப்படும். இப்போ நம்ம இந்தியாவிலே தமிழ்நாடு, நான் 1972 முதலாவதாக, 1967 முதலாவதாக சென்னை போயிருக்கேன். அப்போ நான் சென்னை போயிருக்கும்போது, அப்போ நான் 5 வயசு பையன், 5 வயசா 3 வயசு நினைக்கிறேன். போகும்போது மதராஸ் பேர் இருந்தது. அப்புறம் 1972 போகும்போது சென்னை பேர் இருந்தது. அப்புறம் தொடர்ந்து 78 ரட்சிக்கப்பட்டு தொடர்ந்து ஊழிக்கும் போது மெட்ராஸ் பேர் இருந்தது. அதுக்கு பின்னால் இப்போ என்ன, சென்னை பேர் வந்து. அப்போது என்னுடைய இந்த 40-50 வருஷத்துக்குள்ளேயும் ஒரு பிளேஸை 4 முறை மாற்றி இருக்கிறாங்க. அதே மாதிரி பைபிள்லேயும் இடங்கள் பெயர் மாற்றப்பட்டிருக்கிறது. நாங்கள் சரித்திரத்தில் படிக்கும்போது மொஹஞ்சதாரோ ஹாரப்பா, இதுதான் நாகரிகம் வளர்ந்த முதல் இடம். அல்லேலூயா! நாகரிகம் அங்கேருந்தா பரவுச்சு. அந்த மொஹஞ்சதாரோ ஹாரப்பா தான் ஊர் என்கிற தேசம், மெசொப்பொத்தேமியா என்று சொல்லி வேதத்தில் பேர். ஊர் என்கிறதுக்கு அப்புறம் மெசொப்பொத்தேமியா வந்தது, மெசொப்பொத்தேமியா மொஹஞ்சதாரோ ஹாரப்பான்னு வந்தது. இன்றைக்கு சூழ்நிலையில், இன்றைய ஜாகரிப்புடைய சரித்திரத்தை பெயர் ஈரான், ஈராக். ஆபிரகாம் வாழ்ந்த இடம் ஈரானும் ஈராக்கும் பிளேஸ், அந்த சென்ட்ரல் பிளேஸ் தான். நம்முடைய எங்கிட்ட ஒருத்தர் கேட்டார், நீங்கள் வெளிநாட்டு சாமி தானே கும்பிட்றீங்க அப்படின்னாரு. ஆமாம், வெளிநாட்டு சாமி தான் கும்பிட்றோம். ஆமாம், முதலாவது அவங்க ஏற்றுக்கொண்டாங்க, அவங்க கும்பிட்டாங்க, எங்களுக்கு தெரியல. அப்புறம் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது, நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். இயேசு கிறிஸ்துடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டோம், இயேசு கிறிஸ்துவை நம்பினோம், இயேசு கிறிஸ்து மெய்யான தெய்வம் என்பதை கண்டுகொண்டோம். ஆகவே நான் அவரை ஏற்றுக்கொண்டேன். அவருடைய வார்த்தை எனக்கு வழிகாட்டுது, அவருடைய வார்த்தை என்னை போஷிக்குது, அவருடைய வார்த்தை எனக்கு பலனை கொடுக்கிறது, அவருடைய வார்த்தை எனக்கு சத்துவத்தை கொடுக்கிறது. அவருடைய வார்த்தையினாலே நான் என்ன செய்கிறேன், இன்றைக்கு பலனடைந்து உற்சாகப்படுத்துகிறேன். இந்த அவருடைய வார்த்தையானது என்னுடைய வாழ்க்கையை மறுரூபமாய் மாற்றினது. ஆகவே இயேசு கிறிஸ்து தெய்வமாய் கொண்டு ஏற்றுக்கொண்டேன். அவர் எங்களை வெளிநாட்டு பிறக்கலை, அவர் ஆசியா கண்டத்தில் தான் பிறந்தார் அப்படின்னு சொன்னேன். அல்லேலூயா! அல்லேலூயா! அப்போ இயேசு கிறிஸ்து எங்கே பிறந்திருக்கிறாரு? நம்முடைய இந்தியாவுக்கு பக்கத்தில் தான். ஆப்கானிஸ்தான் எங்கே ரொம்ப தூரமாக இருக்குது. இப்படியே போகணும்னா ஒரு பிளெயினில் போனால் ஒரு 2 மணி நேரம், தரையில் போனால் ஒரு 15-16 நாள் ஆகும். தரையிலேயே போகலாம். அல்லேலூயா! ஆகவே பிரியமானவர்களே, ஆண்டவராகிய தேவன் அவருடைய விசுவாசமானது எப்படி நமக்குள் வருகிறது? இங்கு ஆபிரகாம் என்ன செய்கிறான்? ஆண்டவருடைய வார்த்தை கேட்டான். வார்த்தையை கேட்கிறான் மாத்திரம் என்ன செய்யார்? விசுவாசம் வராது. அந்த வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிந்து நடந்தால்தான் விசுவாசம் வளரும். அல்லேலூயா! அல்லேலூயா! கேட்பது வேறு, கீழ்ப்படிவது வேறு. கேட்கிறவன் கீழ்ப்படுவான், கீழ்ப்படுகிறவன் வளருவான், வளருகிறவன் எல்லா உபத்திரவங்களையும் ஜெயிப்பான். அல்லேலூயா!
அந்த அத்தாரிட்டியை பெறுவான். எந்த அத்தாரிட்டி? இயேசு என்கிற அத்தாரிட்டியை பெறுவான். நான் இயேசுவின் பிள்ளை, என்னை இந்த உலகம் மேற்கொள்ளாது, இந்த உலகத்தில் வருகிற கஷ்டங்கள் என்னை துன்பப்படுத்தாது, இந்த உலகத்தில் நடக்கிற எல்லா இப்பிரபஞ்சத்தின் லோகாதிபதியுடைய எல்லா கிரியைகளும் எதுவும் என்னை அணுகாது. அல்லேலூயா. நான் ஈஸியாய் தட்டி எறிந்து போய்விடுவேன். காரணம் என்ன? இயேசு எனக்குள் இருக்கிறார். இயேசுடைய வார்த்தை எனக்குள் இருக்கிறது. அந்த வார்த்தை எனக்கு என்ன செய்கிறது? நம்பிக்கையை கொடுக்கிறது, புஷ்டியாக இருக்கிறது. சரி சிஸ்டர், டிப்ளமேட்டிக் வேலை வரேன், இப்படி வரேன். இயேசு இப்போ நமக்குள்ளே இருக்கிறாரு, அப்படி தானே? இயேசு நமக்குள்ளே எப்படி இருக்கிறார்னு சொல்லி எப்படி நாம் அறிந்து கொள்ள முடியும்? எப்படி நம்முடைய வாழ்க்கையிலே அதை அறிந்து கொள்ள முடியும்? நீங்கள் 14 வசனத்துக்கு மறுபடியும் வாங்க. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்கு உள்ளே வாசம் பண்ணுகிறார். அல்லேலூயா. நமக்கு உள்ளே வாசம் பண்ணுகிறார். இயேசு என்னோடவே இருக்கிறார். இயேசு எனக்குள் வாசம் பண்ணிக்கொண்டே இருக்கிறார். இயேசுதான் என் மூச்சாய் இருக்கிறார். மூச்சு இல்லை, என் மூச்சு நின்று போனால் பேச்சு போய்விடும். பேச்சு போய்விட்டால் இது பாடியாகிவிடும், இது படுக்கையாகிவிடும். அல்லேலூயா. ஆகவே நம்முடைய மூச்சு தான் இயேசு. அந்த மூச்சு தான் என்ன செய்கிறது? நமக்கு உஷ்ணத்தை கொடுக்கிற, சூடு கொடுக்கிறது. அதுதான், அங்கிருந்து தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வேலை செய்கிறவராய் இருக்கிறார். நம்மளை உற்சாகப்படுத்துகிறார், பலப்படுத்துகிறார். கலங்காதே, திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்று சொல்லி அவருடைய எண்ணிக்கடங்காத வாக்கு தத்தங்களை நமக்கு கொடுத்திருக்கின்றபடியினாலே நாம் கெட்டு போகாதபடிக்கு நித்திய ஜீவனை அடையும்படியாக அவர் என்ன செய்கிறார்? அவர் ஜீவனுள்ள பொன்னான இந்த வேத வாசனங்களை நம்முடைய கரங்களிலே கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, அதுதான் அப்போஸ்தலன் சொல்றான், கிருபையினாலே விசுவாசதே. இது உன் தாய் தகப்பன் சம்பாரிச்சு வச்சதில்லை, உன்னுடைய அக்கா தங்கச்சி சம்பாரிச்சு வச்சதில்லை, உன்னுடைய இனத்தார் பெற்றோர் சம்பாதிக்கிற சம்பாத்தியம் அல்ல, கிருபை இலவசமாய். ஹல்லேலூயா. நான் உனக்கு இலவசமாக கொடுத்திருக்கிறேன். இது யாருடைய ப்ராப்பர்ட்டியும் அல்ல. யூ ஆர் மை ப்ராப்பர்ட்டி. ஹல்லேலூயா. நீ எனக்கு சேர்ந்தவன், நீ என்னுடையவன், நீ என்னுடையவன், நீ என்னுடைய ப்ராப்பர்ட்டியா இருக்கிறார், என்னுடைய பிள்ளையா இருக்கிறார், உனக்குள்ளே வாசம் பண்ணுகிறேன். இப்போ நான் எதனால் உயிரோடு இருக்கிறோம்? சாரி, எதனால் உயிரோடு இருக்கிறோம்? சொல்லுங்க, பேசுங்க. பாஸ்டர்கிட்ட ப்ரொவிஷன் கேட்டுட்டேன். நாம் எப்படி இப்போ நான் நடக்கிறேன், ஏன் நடந்துட்டு இருக்கிறேன்? எனக்குள் ஜீவன் இருக்கிறது. இந்த ஜீவன் எப்படி பேசுது? பலன் இருக்கும். ஜீவன் இருக்குதுன்னா பலன், சரீரத்தில் பலன் வேணும். அப்போ இந்த பலன் வேணும்னு சொன்னால் என்ன செய்யணும்? சாப்பிடணும். சத்துள்ள ஆணாவை சாப்பிட்டா கொஞ்சம் திடகாத்தலாம் வைப்பான். கஞ்சியும் கூழும் குடித்தா நடக்கவே முடியாது, போகவே முடியாது, இருக்கவே முடியாது. ஒரு வியாதி உள்ள மனுஷனாக இருந்தால் நடக்க முடியாது. ஸோ பேசிக், நான் பேசுகிறேன், நடக்கிறேன், ஓடுகிறேன், வேலை செய்கிறேன்னு சொன்னால் எனக்குள் ஜீவன் இருக்கிறது. அந்த ஜீவனுக்கு புஷ்டியான வைட்டமின்ஸ் A to Z இருந்தால் தான் அவன் உயிருள்ள மனுஷன். அப்போ நான் நல்லா பலனுள்ளவனாக இருக்கேன்னு சொன்னால் ஆகாரங்களை உண்ண வேண்டும். ஆவார், இது சயின்ஸ் போதிக்குது. டாக்டர்கிட்ட போனீங்கன்னா உங்களுக்கு இந்த வைட்டமின் இல்லை, அதனால் கண் பார்வை இல்லை, கண் சரியாக தெரியாது. உனக்கு இந்த வைட்டமின் இல்லை, அதனால் உன் கை என்ன செய்யுது? சுமி போகுது. இந்த வைட்டமின் இல்லை, கால்சியம் இல்லை, எலும்பு பலவீனமாக போயிடுது, பலன் இல்லை, டாக்டர் சொல்கிறாரு. அப்படி இதே போல் ஆண்டவர் இங்கே நமக்கு கொடுக்குறாரு பாருங்க. இதெல்லாம் படித்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். தியானிக்கும் போது ஆண்டவருடைய வார்த்தையை தியானம் செய்ய 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 நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மறுமலர்ச்சியை, ஒரு உந்துதலையும், ஒரு உற்சாகத்தையும், ஒரு எழுப்புதலையும் நாம் அடைய முடியும். இங்கு வேதம் தெளிவாய் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அந்த வார்த்தை மாமிசமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அப்போ கிருபை என்பது என்ன, சத்தியம் என்பது என்ன? அந்த வார்த்தை, எந்த வார்த்தை? இயேசு என்கிற வார்த்தை. இயேசு என்கிற வார்த்தை என்ன? தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தையெல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறதே. என்னை குறித்து சாட்சி சொல்வைகளும் அவைகளே தானே என்று சொல்லி பேதுரு எழுதுகிறார். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் எழுதுகிறார். தேவனுடைய வார்த்தையில் சத்துவம் இருக்கிறது.
ஆகவே தான் நீங்கள் 40 நாள் 20 நாள் 30 நாள் உபவாசம் இருந்தாலும் தேவனுடைய வார்த்தையை வாசித்து ஜெபிக்க நமக்கு ஒரு பலனை உண்டாகிறது. ஹல்லேலூயா. நமக்கு கிருபை உண்டாகிறது. தேவனோடு உறவாடக்கூடிய உறவிலே இன்னும் அதிகமாய் நெருங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை தேவனுடைய வார்த்தை கண்ணு செய்கிறது, நமக்கு கொடுக்கிறதாக இருக்கிறது. அப்போ தேவனுடைய வார்த்தை நாம் வாசிக்க மைண்டில் போகுதா, இருதயத்துக்கு போகுதா? மைண்ட் கேட்ச் சம்திங், வாட் எவர் சி, எதை நாம் பார்க்குறோமோ அது மைண்டு என்ன செய்யணும், கேட்ச் பண்ணிக்கணும். அப்போ கண்ணு ஒரு டிராயிங் மாஸ்டர், கண்ணு பார்க்குறத மைண்ட் என்ன செய்யணும்னு சொன்னால் வரைபட போடும். ஒரு மனுஷனை பார்த்தியோ, ஒரு மனுஷியை பார்த்தியோ, ஒரு பொருளை பார்த்தியோன்னா அந்த பொருளுக்கு ஒரு வடிவம் கொடுக்கும். அதுக்கு பேர் தான் டிராயிங் மாஸ்டர். அந்த இதில் தான் டிராயிங் மாஸ்டர் தோணுனாங்க. வேதத்தில் எல்லா துறைக்கும் வேதத்திலிருந்து தான் எல்லா துறையுமே உருவானது. அது எப்படி நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க எனக்கு தெரியாது. ஹல்லேலூயா. ஆப்ரேஷன், சயின்டிஸ்ட், விஞ்ஞானம் எல்லாமே, ஜாகிரபி எல்லாமே, எல்லா செக்குலர் ஸ்டடீஸ் பூரா பைபிளிலேருந்து வந்தது தான். ஹல்லேலூயா. வேறு எங்கேயும் வரல. எல்லாமே பைபிளுக்குள்ளேருந்து வந்த தேவனுடைய வார்த்தையிலிருந்து வந்த தேவன் தான் மனிதனுடைய அறிவை என்ன செய்கிறார், விருத்தி அடை செய்தார். இருளில் இருக்கிற அறிவில் ஒன்றும் இல்லாமல் வளராமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற எல்லா மனித கூட்டத்தையும் அறிவை கொடுக்கும்படியாக, படிக்கும்படியாக, ஞானத்தை கொடுக்கும்படியாக, அறிவிலே வளரும்படியாக வடிவமைப்பை தேவனுடைய வார்த்தையானதுதான் மனிதனுக்கு கொடுத்தது. அல்லேலூயா. ஆதியாகமத்திலிருந்து நாம் வாசிக்கிறோம், வெளிப்படுத்த வாசினா இதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இங்கு வார்த்தை என்ன செய்கிறது, தாவீது ஜெபிக்கிறார். தாவீது சொல்றான், உம்முடைய வார்த்தையை என் இருதயத்தில் வைத்தேன். ஏன் என்று சொன்னால் பாவத்தை நான் மேற்கொள்ளும்படியாக, பாவத்தை ஜெயிக்கும்படியாக, பரிசுத்தமாய் மாறுவதற்காக, பரிசுத்தமானவாட்டியாய் மாறுவதற்காக உம்முடைய வார்த்தை என்ன செய்ய எங்கே வச்சிருக்கிறேன், இருதயத்தில் வச்சிருக்கிறேன். பேங்க்கில் இல்லை, பீரோவில் இல்லை, பெட்டியில் அல்ல, தலையணை அடியில் அல்ல, எங்கே வைத்திருக்கிறேன். நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. உம்முடைய வார்த்தை எங்கே வைக்கிறேன், இருதயத்தை. நான் இப்போ இதுக்கு முன்னால் சொன்ன பாயிண்ட்டுகள்லாம் நாம் அன்றாட வாழ்க்கையில் வாழக்கூடிய பாயிண்ட்ஸு. இப்போ நான் சொல்கிறது இருதயத்தில் வைக்கிறது நம்முடைய ஆவிக்குரிய தேவனோடு உறவாடக்கூடிய கம்போஷன் வித் காட். நாம் வளர வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையிலே வெற்றிகரமாய் வாழ வேண்டும், சாட்சி சொல்வது முக்கியமல்ல. அதை ரெண்டாவதாக நான் எடுத்துக்கொள்கிறேன். சாட்சியாக இருப்பது தான் முக்கியம். அல்லேலூயா. 10 பேரோ 10 நாள் ஆண்டவர் அந்த எருசலேமில் 10 நாள் கொடுத்தார். எல்லாம் அந்த தேசத்தான் இந்த தேசத்தால் எல்லாரும் வரும்படியாக 10 நாள் ஆண்டவர் கொடுத்தார். எருசலேமில் 10 நாள் கூடினாங்க, ஜெபிச்சாங்க. தேவனுடைய ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் அசைவாடினார். வேதம் சொல்லுகிற அப்போஸ்தலர் நடபடிகள் சொல்லுகிறது, எல்லாரும் ஒரு மனமாக கூடி ஜெபிச்சாங்க. ஜெபிச்சு முடிச்சு ஆண்டவர் சொன்னார், முதலாவதாக நீங்கள் யூதாயாவிலும் சமாரியாவிலும், முதலாவதாக எருசலேமில் யூதேயா சமாரியா, சொந்த இடம், அடுத்த பக்கத்து ஊர், அட்மோஸ்ட் பார்ட் ஆஃப் எர்த், உலகமெங்கிலும் எனக்கு சாட்சி சொல்லுங்கள். அப்படி இருக்கு பைபிளில், சாட்சியாயிருங்கள். ஆகவே தேவனுடைய சபையே, தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு சாட்சியாக இருப்பதற்காகத்தான், வாழ்வதற்காக தான் தேவன் இந்த உபத்திரவ காலங்களிலே என்னையும் உங்களையும் நிலைநிறுத்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே பக்தி வைராக்கியத்தோடு விசுவாசத்தை விட்டு விலகாதபடிக்கு அந்த ஆபிரகாமுடைய சந்ததியிலே வந்து பிறக்கப்பட்டிருக்கிற ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தினுடைய, ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பனாய் இருக்கிற அந்த சந்ததியிலே தான் ஆண்டவராகிய தேவன் என்னையும் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே மேன்மையான மக்கள், பாக்கியமுள்ள மக்கள், ஆசீர்வதிக்கப்பட்ட மக்கள், கர்த்தர் ஸ்தோத்திரம், ஆசீர்வாதத்தின் ஓற்று மக்கள் எத்தனையோ பேர் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரை பற்றி அறியாமல், ஆண்டவரை பற்றி தெரியாமல், தெரிந்தும் தெரியாமல் சீரழிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு
இவ்வளவு கஷ்டத்திலும் உபத்திரவத்திலும் சூழ்நிலையும் ஆண்டவர் இன்றைக்கு உங்களை வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அவருடைய சுத்த கிருபை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவேதான் விசுவாசம் ஆபிரகாம் மூலம் வந்தது. இந்த ஆபிரகாம் கல்தேர் ஊர் தேசத்திலிருந்து புறப்பட்டு எங்கே வந்தான் எங்கே வராரு? அவருடைய அழைப்பு அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7:3 ரெண்டாவது நிலைநிறுத்துகிறது. எங்கே வருகிறதுன்னு சொன்னால் ஆதியாகமம் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நீங்கள் வாசிங்க. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. அல்லேலூயா. போ என்கிறார். கோ. அங்கு அப்போஸ்தலனுக்கு வெளிப்படுத்தும் போது அப்போஸ்தலர் பவுல் எழுதுகிறார். அங்கு சொல்லப்படுகிறது புஷ் அவுட், தள்ளுகிறார், கடினப்படுத்தி தள்ளுகிறார். நீ என்னுடைய மகள் தான், நீ என்னுடைய மகன் தான். உன்னுடைய பிடிவாதத்தை விடு. உன்னுடைய சூழ்நிலையை நீ பார்த்து கொண்டே இருக்காத. உன்னுடைய பிரச்சனை மேலே பிரச்சனை போட்டுக்கொண்டே இருக்காத. இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டு. இந்த கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டு. கீழ்ப்பிடி. உன்னை மேன்மைப்படுத்துவேன். அல்லேலூயா. உன்னை ஆசீர்வதிப்பேன். அநேக ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கக்கூடிய மகனாய் குடும்பமாய் ஆண்டவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நீ போ. உன் தகப்பனை பார்க்காத, தாயை பார்க்காத, பிள்ளையை பார்க்காத. இயேசு கிறிஸ்துக்கிட்ட கூட ஒரு சீசன் சொன்னான், தாப்பேன் ஆண்டவரே என் தாப்ப மரிச்சு அடக்க மாட்டேன், மரித்தவன் அடக்கம் பண்ணிட்டோம், நீ என்ன செய்கிற? உன் வேலையை பார்த்து போ அப்படிங்கிறத நம்ம பாஷையில் சொல்கிறார். அல்லேலூயா. மரித்தவர்கள் அடக்கம் பண்ணிட்டோம், ஆனால் நீ என்னுடைய காரியத்தை செய். ஆகவே பிரியமானவர்களே, இப்பிரபஞ்சம் நெருக்கி கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்திலே நானும் நீங்களும் விழிப்புள்ள தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். ஆகவே எபேசு சபைக்கு சொல்லுகிறார், சபையே நீ என்ன செய்? கர்த்தர் ஸ்தோத்திரம், நீ இப்படியெல்லாம் இருந்து ரட்சிக்கப்பட்டு வந்திருக்கிறபடினாலே மறுபடியும் என்ன செய்? நீ உன்னை புதுப்பித்துக்கொள். ரிமெம்பர், ரீஃபில் யுவர் லைஃப். பரிசுத்த ஆவியானவருக்கு மறுபடியுமாக நான் காலியாக இருந்ததுனால பிசாசு என்ன செய்கிறான்? என்ன ஃபுட்பால் போட்டு விளையாடுறான். என்னுடைய பாத்திரம் நிறையும் போது அவன் என்னை விட்டு ஓடி போகிறான். அல்லேலூயா. என்னுடைய சூழ்நிலையில் சில வேளையில் உம்மை தேடலை, என்னுடைய சிச்சுவேஷன் ஆனது சில வேளையில் உம்மை ஆண்டவரை மறந்து போகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் என்னை ஆண்டவரே நீர் என்னை உயிர்ப்பியும் ஆண்டவரேன்னு சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆகவே பிரியமானவர்களே, கடைசி நாட்களிலே வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது அங்கு எபேசி சபையை குறித்து சொல்லப்படுகிறது. எபேசியர் நிருபம் வெளிப்படுத்தின 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. ஹல்லேலூயா. இங்கே என்ன சொல்கிறார்? எபேசி சபையை பார்த்து, எபேசி நிருபம் என்பது யாருக்கு எழுதப்பட்டது? சபைக்கு. சுவிசேஷம் யாருக்கு எழுதப்பட்டது? நம்ம சபையாக மாறாதுக்கு முன்னால் நமக்கும் சுவிசேஷம் நமக்கு தான், நிருபமும் நமக்கு தான், வெளிப்படுத்தலும் நமக்கு தான். ஆகவே கர்த்தருக்கு பிரியமானவர்களே, தேவன் எனக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை தேவனிடத்திலே ஜெபிக்கும் போது இந்த வசனங்களை எல்லாம் கொடுத்தார். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆகவே இந்த அசம்பிளிஸ் ஆஃப் காடு இந்த எபேசி சபையை போல, இந்த சிமிர்னா எபேசு அந்த வெளிப்படுத்தி சொல்லப்பட்ட சபையை போல வளர வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சபை என்பது ஒருவர் அல்ல, சபை மக்கள் தேவனுடைய திட்டத்தையும் சித்தத்தையும் அறிந்து செயல்பட வேண்டும் என்பது தேவனுடைய ஒரு திட்டமாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆகவே கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். ஆவியானவர் ஒரு எச்சரிப்பின் சத்தமாய் உங்கள் மத்தியிலே பேசுகிறார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுதுகிற வேண்டியது என்னவென்றால், 7 நட்சத்திரங்களை, 7 என்பது ஒவ்வொரு எண்ணுக்கும் ஒவ்வொரு ஆவிக்குரிய அர்த்தம் இருக்கிறது. 7 என்பது பரிபூரணம், பரிபூரண ஜீவன் என்ற கர்த்தர் ஸ்தோத்திரம் அசம்பிளிஸ் ஆஃப் காட் நடத்தின அந்த இது கேட்டிருக்கீங்களா? ரேடியோ நியூஸில் பாஸ்டர் மோகன், பாஸ்டர் ராஜாமணி, 2 சகோதரர்கள். அவர்கள் தான் அசம்பிளிஸ் ஆஃப் காட் ஃபவுண்டர். அல்லேலூயா. பரிபூரண ஜீவன்கள் நிகழ்ச்சி கேட்பாங்க. நான் ரட்சிக்கப்பட்ட புதுசு ரேடியோவில் 2 சகோதரர்கள் சம்பாசிப்பார்கள். கேட்பதற்கு அழகாக இருக்கும். அல்லேலூயா,
அல்லேலூயா. எப்படி பரிபூரணங்கிறது வந்ததுன்னா இங்கேருந்து அந்த வாசம் வருது. பரிபூரணம், பரிபூரண. எபேசு சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவென்றால், 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்தில் ஏந்தி கொண்டிருக்கிற பரிசுத்தமுள்ள தேவன், பாவமில்லாத தேவன். ஹல்லேலூயா. அதுக்கு தான் அவன் பரிசுத்தங்கிற என்ன, அதுவும் ஒரு வார்த்தை சொல்லிடுறேன். பரிசுத்த ஹோலி. வாட் யூ மீனிங் ஆஃப் ஹோலி? நான் கோட் ஷூட் போட்டிருக்கிறேன். பரிசுத்தமா? நல்ல விலை உயர்ந்த ஆடைகள் போட்டிருக்கிற பரிசுத்தமா? சரி, சகோதரிகளை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறேன், சொல்லிக்கிறேன், கோவிக்காதீங்க. ஹல்லேலூயா. பட்டு புடவை கட்டியிருக்கீங்க, பரிசுத்தமா? ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு, நான் ஆரம்பத்திலலாம் ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டேன். ஒயிட் அண்ட் ஒயிட் போடுவேன். எங்கே ரட்சிக்கப்பட்டது அப்போ தான் எங்களுக்கு அந்த பெந்தகோஸ்து சபை கற்றுக் கொடுத்தது அதுதான். ஒயிட் அண்ட் ஒயிட் எடுத்தால் போட்டால் தான் பரிசுத்தம், மீசை எடுத்தால் தான் பரிசுத்தம், இந்த கட்டு என்ன மிலிட்ரி போல் தலையை கட் பண்ணால் தான் பரிசுத்தம் அப்படின்னு சொன்னாங்க. நாங்களும் ஆமாம் அப்படின்னு சொல்லி பரிசுத்தமாக எங்கே போனாலும் ஒயிட்டு, அழுக்காக இருந்தாலும் ஒயிட்டு தான், வேர்வை வேர்த்து தோடணும் ஒழுக்கு தான், இங்கே இப்போ தொடச்சிட்டு இப்படி தொலைச்சாலும் அதுவும் ஒயிட்டு தான், அதுவும் அழுக்கு தான், எங்கே போனாலும் ஒயிட்டு தான். சிங்கப்பூரில் 89 சிங்கப்பூர் பைபிள் காலேஜுக்கு எனக்கு ஒரு ஆண்டவர் கிருபையால் இந்த ஏழை, இந்த குப்பை, ஒன்றுக்கு உதவாதவ, படிப்பறிவே இல்லை, ஆண்டவருக்கு மைமுண்டாவதாக சிங்கப்பூருக்கு டுங்லிங் பைபிள் காலேஜ் போனேன். அங்கே போய் ஒயிட்டன்னு போயிட்டேன். அங்கே ஒரு பிரின்சிபல், டாக்டர் சேனுங்கிற பிரின்சிபல் ஆஃபீஸ் கூப்பிட்டாங்க. ஜஸ்ட் கம் டு மை ஆஃபீஸ்னாருங்க. போனேன். வாட் மேடம்? எனக்கு பயம், கூட்டி ஏதாச்சும் நம்ம படித்தது தப்பு சொல்கிறாங்களேன்னு சொல்கிறாங்களேன்னு பயம். போனேன். ஒய் டு யூ புட் எவ்ரி டைம் யூ போலி இது பேண்ட் அண்ட் ஷர்ட் ஒயிட் அப்படின்னாரு. ஏன் நீ இந்த ஒயிட் அண்ட் ஒயிட்லேயே இங்கே போகிற உன் கூட இருக்கிறவங்களே என்ன கலர் போட்டிருக்க, நீயே போய் ஒயிட் அண்ட் ஒயிட்லேயே போடுறாங்க. எனக்கு பதில் பேச தெரியல, சொல்ல தெரியல. அப்போ ஸோ மை சார்ஜ் போட்டு என்னுடைய பாஸ் சொன்னார், நான் போட்டிருக்கிறேன். நோ, நான் நினைக்கிறேன், அவங்க அப்படி சொல்கிறேன் கேட்டேன், நான் நினைக்கிறேன் நீ நைட்டில் சுவிசேஷம் சொல்ல போவ, நீ நைட்டில் சுவிசேஷம் சொல்லும்போது, இருட்டில் சுவிசேஷம் சொல்லும் போகும்போது நாய்க்கு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக தான் இது போட்டிருக்கியா அப்படின்னு சொன்னாங்க. ஹல்லேலூயா. நீ நைட்டில் சுவிசேஷம் அறிவிக்கப்படும் போது போகும்போது அப்போ அவங்க புரிஞ்சுட்டா பாருங்க இந்தியா பற்றி எப்படி நினச்சிருக்காங்கன்னு. நைட்டில் வந்தாங்க சுவிசேஷம் அறிவிக்கப்படுவாங்க, அங்கே இருட்டாக தான் இருக்கும், இருட்டில் போகும்போது நாய்கள் நிறையா இருக்கும். அப்போ நாய்க்கு இதை பார்த்த உடனே அது நாய்க்கு நைட்டில் ஒயிட் போட்டால் என்ன வரும், ஏதோ வருதுன்னு சொல்லி அது குலைக்கிறது கூட குலைச்சிட்டு திரும்பி ஓடிடும். ஹல்லேலூயா. அதுக்கு போட்டோம். அடே இப்படி ஒரு சம்பவம் கூட இருக்காதுன்னு சொல்லி அப்போ தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஹல்லேலூயா. அப்போ அதிலிருந்து கொஞ்சம் சண்டே சர்வீஸ்க்கு மாற்றி இன்றைக்கி நான் போடல, சண்டே சர்வீஸுக்கு என்னுடைய சபையில் எப்போதும் ஒயிட் போடுவேன். ஆகவே அது நல்ல பரிசுத்தம். ஹோலி, செப்பரேட் ஃப்ரம் த டார்க்னஸ், செப்பரேட் ஃப்ரம் த ஈவில் திங்ஸ். அப்போ சபைக்கு சொல்கிறாரு. ஹல்லேலூயா. பவுல் எழுதுகிறாரு, நிருபத்தில் எழுதுகிறார், விசுவாசிக்கு எழுதுகிறாரு. பரிசுத்தம் என்பது இயேசு கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு எதிலிருந்தெல்லாம் நீங்கள் ரட்சிக்கப்படுங்கன்னு சொல்லி 2ஆம் அதிகாரத்தினுடைய பட்டியலை கொடுக்குறாரு. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1 வசனத்திலிருந்து வாசிங்க. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் உங்களை உயிர்ப்பித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் இப்பிரபஞ்சத்தினாலும் உலக சிக்கிக்கொண்டு சீரழிந்து தவித்து கொண்டிருந்த மக்களை இயேசு கிறிஸ்து என்கின்ற வார்த்தையாகிய மாம்சமாக கிறிஸ்து வந்து அவருடைய இரத்தமானது நமக்காக சிந்தப்பட்டு அவருடைய இரத்தத்தை நாம் விசுவாசித்து, இயேசு கிறிஸ்து இரத்த சகல பாவங்களையும் விசுவாசித்து என்னை சுத்திகரிக்கும் என்று சொல்லி அந்த வார்த்தையின் பிரகாரம் சுத்திகரிக்கப்பட்டபடியினால் we are the holy people, not dress, not our living lifestyle. Hallelujah. நான் வாழ்கின்ற உடுத்துகின்ற இதல்ல முக்கியம், இயேசு கிறிஸ்து இரத்தத்தினால் மீட்கப்பட்டு நாம் பரிசுத்தமாய் அவருடைய எல்லா இப்பிரபஞ்சத்துக்கெல்லாம் விலக்கி நம்மளை நாமளே பாதுகாத்துக்கோடு வாழ்கின்ற வாழ்க்கை தான் பரிசுத்தம்.
அந்த தேவன்தான் நம்மளோடு இருக்கிறார். அந்த தேவன்தான் நம்மளை உற்சாகப்படுத்துகிறார். அந்த தேவன்தான் நம்மளை கடைசி வரைக்கும் கைவிடாமல் அவர் என்ன சேர்த்துக்கொள்வார். ஆகவே பிரியமானவர்களே, விசுவாசம் நம்முடைய இருதயத்துக்குள் என்ன சேர்ந்தோம் முளைக்கும். அப்போ இருதயத்துக்குள் உண்டாகிறவைகள் வார்த்தை, இருதயத்து நிறைவினால் வாய் பேசும். ஆகவே இருதயத்திலே எவைகளை நிறைத்து வைத்திருக்கிறோமோ அவைகள் தான் வார்த்தைகள் அவைகள் தான் வெளிப்படும். அந்த வெளிப்பாட்டின் நிமித்தம்தான் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். தவறான வெளிப்பாடுகள் வந்தால் பிசாசு பயன்படுத்துவான். பரிசுத்தமான வெளிப்பாடுகள் வந்தால், வார்த்தைகள் வந்தால் தேவன் நம்மளை பயன்படுத்துவார். இந்த தேவன் பயன்படுத்துகிற இந்த வார்த்தையினாலே, தேவன் என்கிற அந்த தேவனுடைய வார்த்தை பயன்படுத்துகிறபடினாலே, நான் தேவனுடைய பிள்ளை என்கின்ற அந்த பெயரை பெற்றிருக்கிறாரே, உன்னை சுற்றி இருக்கின்ற சூழ்நிலைகள் மாறும், கஷ்டங்கள் மாறும், பிரச்சனைகள் மாறும். மனவாட்டியேற்ற சபையாய் கர்த்தர் அவருடைய வருகையிலே எடுத்துக்கொள்வார். எல்லாரும் எழுந்து நிற்போம். ஹல்லேலூயா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே உமக்கு நன்றி. Thank you Lord Jesus. Praise be to your name Lord. விசுவாசத்தினாலே உங்களுடைய கர்த்தர் பேரில் கொண்ட நம்பிக்கை என்ற விசுவாசத்தினாலே நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயம் ஆகிய விசுவாசத்தினாலே இயேசு என்ற கிருபையை கொண்டு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அசைவில்லாத ராஜ்யத்தை பெற்றிருக்கிறோம். அதை அறிவிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. உலகத்தின் கடைசி வரையும் சாட்சி உள்ளவர்களாக இருக்க கர்த்தர் கிருபை தருவாராக. ஆதியிலே கொண்டிருந்த அன்பை கொண்டு பெருக கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. அவருடைய ஊழியரை கொண்டு நம்மோடு பேசின காரியங்கள், தட்டி எழுப்பின காரியங்கள் நம்மை நிரப்ப கர்த்தர் விரும்புகிறபடியினாலே கர்த்தருக்கு ஒரு நிமிடம் கரங்களை உயர்த்தி நன்றி செலுத்துவோம். எங்களை நிரப்புகிறவரையா, எல்லாவற்றாலும் நிரப்புகிற திருச்சபையிலே எங்களை வைத்திருக்கிறீரே, உடைய ஆசீர்வாதங்களால் எங்களை நிரப்பும், உடைய சத்தியத்தினால் எங்களை நிரப்பும், உடைய வார்த்தையினால் எங்களை நிரப்பும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் வழி நடத்துதலும் அவருடைய திருமுகவழி பிரகாசமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். God bless you.